ஒரே ஒரு 5 நிமிஷம் கலைஞர் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு சங்க இலக்கிய பாடலும் அதுக்கான உரையை மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். தென்பெண்ணை இலக்கிய சமவெளி ஏற்பாடு செய்துள்ள இந்த இங்கிருந்தும் தொடங்கலாம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ரொம்பவும் பெருமைப்படுறேன். இந்த தலைப்பு எனக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஏன்னா நான் அடிப்படையில் ஓவியனா 7 ஆண்டுகள் வாழ்ந்தவன். அதுக்கப்புறம் நடிகனா 40 ஆண்டு வாழ்ந்தவன். அப்ப நான் படிக்கவே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் நீ படிக்கவே இல்லைன்னா இங்கிருந்தும் தொடங்கலாம் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு மேட்ச் ஆகுது. நான் அப்படித்தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் நாம படிக்கலாம் என்று முடியுமேன்னு தான் படிக்க ஆரம்பித்தேன். சங்கத்தமிழ்னு ஒரு நூல் கலைஞர்கள் எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடல் யாருக்காவது புரியுதான்னு பாருங்க. நரம்பெழுந்துளறிய நிரம்பா மெந்தோள் முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் படையழிந்து மாறினன் எந்து பனர் கூற மண்டமர் குடைந்தவன் ஆயுண்டவன் முளையில் திடுவன் யானென சிலையை கொண்ட வாழோடு படுமணம் பெயரா செங்கிடம் துழவோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் ஈந்தன் ஞானில் பெய்தோந்தவளே. இது என்ன பாட்டுது? ஒரே ஒருத்த சொல்லிட்டான்பா. அந்த பாட்டை சொன்ன அந்த கவிதாயின் பேர் சொல்லுங்க. பாட்டை பாடின கவிதாயின் பேர் சொல்லிட்டு மகனே சொல்லுடா. ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டு அடுத்த வருஷம் அடி வாங்கிட்டு வந்தால சொல்ல மாட்டாரு. அந்த பாட்டை எழுதுன காக்கை பாடினியார் நச்சலையார்னு பேர். அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, அது இப்ப கொஞ்சம் அறிவாளிக்கு மேல இருக்கான்னு தெரியுது எனக்கு. போர் நடந்துட்டு இருக்கு. போருக்கு ஒரு வயசான பாட்டி பையன் அனுப்புறான். பாதி போர் நடந்துட்டு இருக்கும் போது தகவல் வருது, பாட்டி உன் பையன் கோரையா முதுகுல வேல் வாங்கி செத்து கிடக்குறான் அப்படின்னு தகவல் வருது. உண்மையை சொல்றேன்னா, சத்தியமா சொல்றேன், அவன் திரும்பி பயந்துட்டு ஓடி வரும்போது முதுகுல வேல் வாங்கி செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி அவன் கேவலமா செத்துட்டான்னா அவனுக்கு பால் கொடுத்த மார்பை அறுத்து எறிகிறேன் அப்படின்னு இந்த கிழவி போய் போக்கெட்ல பார்க்கலாம். பார்த்தா அவன் நினைச்ச மாதிரியே நெஞ்சில வேல் வாங்கி இறந்து கிடந்தான். இதுதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம். இது என்ன இருக்குது? ஒரு 4 விஷயம். இதுக்கு SSLC எழுதினால் மேற்கொண்டு IAS படிக்க வைப்பாங்கன்னு SSLC எழுதாம தவிர்த்த கலைஞர்கள் அது ஞாபகம் வச்சுக்கணும். கட்சிக்கான எத்தனை தெரியும் தெரியாது. மேற்கொண்டு படிக்க வச்சுவாங்க சொல்லுங்க. SSLC எழுதாம தவிர்த்தோர் கலைஞர்கள். அவர் எழுதின சங்க இலக்கியத்தினுடைய இந்த பாடல் காக்கை பாடினார் நெச்சொல்லியார் பாடலுக்கு அவர் எழுதிய உரை என்ன பாட்டு? நரம்பெழுந்துளறிய நிரம்பா மெந்தோள் முளரி மருங்கில் முதியோள் சிறுவன் படையழிந்து மாறினின் என்று பலர் கூற மண்டமன் குழைந்தனாயின் உண்டவன் முளையில் திருவன் யான சினையை கொண்ட வாழோடு படுமனம் பெயரா செங்கடன் தொடர்போல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் ஈந்தஞ்சான் பெய்தோனே. இதுதான் தூய தமிழ். இப்ப நாம பேசுறதா தமிழே கிடையாது. இதுக்கு அந்த மனிதன் எழுதியிருக்கான். அது எழுதும்போது அதிகமா பார்த்து 25-26 வயசு இருக்கும். என்ன டயலாக் தெரியுமா? அது இந்த பாட்டுக்கான உரை. குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையா அமைத்திருக்கும் மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகையை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கரன் போல் மின்னும் முடிதும் புலியின் குகையிலே அழகில்லை புதுமையில்லை கிளியும் மெய்சிலிப்பும் கீழறங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் முறைவடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாதல் திறந்து பிடியனும் எடுத்து போட்டால் பெருமறை கிளவி உயர்த்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்யென்றால் அந்த கிண்ணலுக்கு பேர் போன கிழட்டத்தை முளைச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் காடிக்கை கேள்வியை விட்டுவிடு மடிந்தான் மகன் களத்திறந்தான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் கிழவி அக்கணமே தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமுதான் காயம் மார்பிலா முதுகிலா கடற்வாய் என்றான் முதுகில் என்றான் கிழவை துடித்தனன் இதயம் வெடித்தனன் வாழை எழுத்தினன் முழவு துக்கை நோக்கி முடிக்கினாள் வேகம்
கோடைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் மோடைக்கு பெயர் கூறுகிறான். முன்பு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தால் சாகாத என் கண்ணாளர் அவளுக்கு பிறந்தான். அடரா மானம் எங்கே குடி சூழக்கும் கீழாக வீழ்ந்து விட்டான். இமய வளம்பையில வீரன் சுருக்கி இங்கு வீணை நடப்பில இசை துளிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே முழுக்கும். மாற்றாளுக்கு மண்டியிட்டு வாழ்கின்ற மானமற்ற வம்சமானி ஏடா மரத்தமிழ் குயிலே மாசு விட்டாய். மார்பு கொடுத்தேன் மடிமேல் வளர்த்தேன் தின்று கொழுத்து திமிரு பாய்ந்த தோல் கிடங்கே தினவெடுக்கவில்லையா? அந்தோ பகல் வேலுக்கு வழி சொன்ன வகையத்தோடையே என் வீர பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழை கிழவி. சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம். பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மன பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போது மகிழ்ச்சி உண்டு. அவன் இறந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதனை கண்டால் இதயம் புரிந்தார். எதை கண்ட போதும் கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள். அடுத்தறிய இறந்தேன் அவன் குளித்த மகளை. அடடா கருத்தறிய போய் சொன்ன கயவன் எங்கே, வாழ் எங்கே, அவன் நாக்கு எங்கே எங்கே. இதன் டயலாக் ஒரு 20-24 வருஷத்துல எழுதியார். சங்க இலக்கிய பாட்டுலாம் நீங்க இந்த சாதாரண பாட்டு நினைச்சுக்காதீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை முடியல, பாலஸ்தீன் இஸ்ரேல் சண்டை முடியல, இலங்கை சிங்கத்தான் சண்டை முடியல, பாகிஸ்தான் எப்ப நேரம் கிடைச்சாலும் இந்தியா கூட சண்டை போட பாக்குது, சைனாக்கா நம்ம மோதிட்டு இருக்கிறான், வடகொரியா தென்னியா யுத்தம் நடந்துச்சு. அதாவது எதிர் வீட்டுக்காரன்னு நம்ம எதிரி வீட்டுக்காரன் நினைச்சிட்டு இருக்கோம். எதிர் வீட்டுல குடியிருக்கிறவங்க எதிரி வீட்டுக்காரன் நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி நேரத்துல ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலமை இந்த பூமி பந்து இருக்கிற எல்லா ஊரும் என் ஊரு தான், இந்த மண்ட வரக்கூடிய அத்தனை பேர் என் உடம்பிறப்போடு தான், நமக்கு வரக்கூடிய நன்மை தேமைக்கு காரணம் நாம தான். நோய் வருவதும் நோய் உடம்பு விட்டு போவதும் வேற நீ ஒரு உடம்பு எப்படி பேணி பாதுகாக்க அதை பண்ண வச்சுதான். வாழ்க்கை என்பது இங்கு மரப்படுக்கு இல்லை. இங்கே முள்ளு கல்லு உண்டு. காட்டாற்று வெள்ளம் கடை போன்று ஓடும் போது அதற்குள்ளே செக்கிக்குள்ள தெப்பமான் எப்படி முட்டி மோதி உருண்டு கொண்டு செல்கிறதோ அதுபோல மானுட வாழ்க்கை என்பது இந்த மண்ணை அலைக்கழிக்கப்படுகிறது என்றால் பெரியவர் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதனால் கல்வியில் சிறந்தவர்களையும் செல்வத்தில் சிறந்தவர்களையும் கடவுளுக்கு சமயமாக மதிக்க மாட்டோம். ஏதுமில்லாத ஏழையும் படிக்காத பாமனும் ஈனப்பிரகாரம் என்று காலால் எட்டி உதைக்க மாட்டோம் என்று ஒரு பாட்டு சொல்லிருக்காங்க போலவன். 2500 வருஷம் படி யாதும் ஊரே யாவரும் கேடு தீரும் நன்றும் பிறதர வாரா மோதலும் தங்கிடும் அவற்றோரம் சாதலம் புதுவிதமே வாழ்தல் இனிது என மகன் நன்றும் நிலைமை முனிவன் இன்னாது என்ற நிலைமை முன்னோடு வானம் தன் துணி தலையை ஆறாடு கல்பொழுது எங்கும் நல்ல பேரியார்த்து நீர்படி படுவோம் துணை போல 6 வீத முறைவழி படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெரிஞ்சமாகலின் மாட்சியின் பெரியோரை வியத்திர நிலைமை சிறியோரை இகழ்தல் அதனின நிலைமை என்று கண்ணில் பூங்கை ஏற்பாடிருக்கான். கண்ணில் பொண்ணு 2500 வருஷம் ஒரு பாட்டு தான் இன்னும் தேடிட்டு இருக்காங்க. மிச்ச பாட்டு நீ தேவேந்திரன் சாப்பிடக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் ஒரு தமிழன் விருந்தாளிய வாசல்ல உட்கார வச்சு சாப்பிட மாட்டான். ஞாபகம் வச்சுக்கணும். காலங்காலம் இந்த மண் கூட பெருமை. தேவேந்திரன் சாப்பிடக்கூடிய சாகா வரம்பட்டு அமிர்தமாக இருந்தாலும் விருந்தாளிய வாசல் உட்கார வச்சு தமிழ் சாப்பிட மாட்டான். கோபதாபம் இல்லாதமே சோம்பி தெரிய மாட்டான். கொலை களவு கற்பனை செஞ்சாங்கன்னா புகழக்காக உயிரையும் கொடுப்பான். பழி வருந்தால் உலகத்தை ஈடா கொடுத்தால் வேண்டாம் சொல்லுவான். தமக்கென வாழாமல் பிறருக்காக ஆகக்கூடிய தகமையாளன் தமிழ் பாட்டு சொல்லலாம். உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அனுபவம் ஏதாயினும் இறுதியா தமிழர் உண்டலுங்கிறரே முனிவிலர் துஞ்சலுமிலர் பிறர் அஞ்சுவர் அஞ்சி புகழ்களின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெயரின் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அமையராகி தமக்கென மீதான உண்டான் பிறக்கென முன்னர் உண்மையானே என்று இளம்பெரு வழுதி என்று ஒரு பாருங்க. எப்படிலாம் மரியாதையா வாழ்ந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துக்கான பாருங்க. ஒரு புலவங்கன்னா அளவு கண்ட சொத்து சேர்ந்துச்சுன்னா அதன் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு போய் மிச்ச சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள். அதுக்கு மேல சொத்தை நீயே வச்சிருந்தா அந்த சொத்தை உண்மையை அழித்து விடும் சொல்லுவான். ஞாபகம் வச்சுக்க. அதை கொண்டு சொத்து சேர்ந்தா அதை குடும்பத்துக்கு புள்ள குட்டிக்கு போய் மிச்ச சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள். இல்லாவிட்டால் அந்த சொத்தை உண்மையை அழித்து விடும் சொல்றான். இந்த ஆழி சூழ் உலகத்தை கடல் சூழ்ந்த உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கிற பேராசை விட்ட ராஜாவா இருந்தாலும் யாரு உலகத்தை பூரா தான் ஒருவனே ஆள வேண்டும் நினைக்கிற பேராசை விட்ட ராஜாவா இருந்தாலும் வனவிலங்களை வேட்டையாடு காடுகளை சுத்தி கொடுக்கிற காட்டு முராண்டியாக இருந்தாலும் எல்லோருக்கும் உண்பது 2 கூட சோறு உடுப்பது மேற துண்டு கீழ துண்டு. மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் இன்பம் துன்பம் எல்லாம் ஒண்ணுதான்.
அரசன் ரத்தமும் சிவப்பு, ஆண்டின் ரத்தமும் சிவப்பு. அரசன் வியர்விலேயும் துர்நாற்றம் வரும், ஆண்டின் வியர்விலேயும் துர்நாற்றம் வரும். ஆகவே மனிதா, அளவு கண்ட சொத்து சேர்ந்தால் அதை குடும்பத்துக்கு போய் சமுதாயத்தை பங்கு போட்டுக்கொள், இல்லாவற்றால் சொத்தை அவங்க ஆட்சி சொல்றான். தென் கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குட நிலத்தை ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாடி உடுப்பவை என்றே பிறவமெல்லாம் ஓரக்கும் செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்பேம் என்று தப்புன பல வேண்டும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அதே காவிய புத்தகத்துல கபில புலவன் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் அதை நீ சொல்லிடுறேன். கபில புலவன் 100 பூக்கள் சொல்லியிருக்கிறான். அந்த 100 பூக்கள் நம்ம இந்த கண்ட பாத்திரம் இல்லை, தேடி பிடிச்சி ஒரு புத்தகத்தை பார்த்தேன். 99 பூ சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு அது நீ புஞ்சை பூ அப்படின்னு சேர்த்து 100 ரூபாய் வச்சுட்டீங்கன்னா இந்த 100 பூவை இப்போ சொல்லுகின்றேன். இந்த 100 பூவை இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள், திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க, அருணாச்சலேஸ்வரரை கும்பிடுற உலகத்துக்கு எல்லா பக்தர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும், வடநாட்டில் இருக்கிறவங்களும், உலகம் பூராக்க அத்தனை மக்களும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று அந்த 100 பூக்களை கூட சொல்லி மானசீகமா வாட்டி விடைபெறுகின்றேன். அந்த பூக்கள் பெயர் வள்ளிதழ் உன்செங்காம்பல் ஆம்பல் அம்சம் தந்தை கோவிலை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி தேமா மஞ்சிகை உறுதிநாடு அவழ்த்து கூவிடம் எரிபலை எள்ளும் சொல்லி கூவரம் வடவனம் வாகை வாங்கும் உரசம் எரிவை சேர்வலை மணிப்பூர் அறுவடை பயணி மாமி பல்லன குழவம் பசுமுடி வகலம் பங்கரக்காயா விதிமல ராவர் வேரர் சூழல் குறியை பூளை குருணன் கண்ணி குருவல மரணம் விதிபுல்வங்கம் புலங்கம் கழகம் தேன்மன் பாதி தெரிஞ்சாதில் பெண்ணும் சமூகம் கல்லை கொழுவி கடிகம கலிமா எல்லை பாலை கல்லிவர் முல்லை பிள்ளை படவம் சிறுநார் ஓடம் வாழை வள்ளி நீண்ட நெய்தல் தாழை தளவம் தாமரை ஞானம் பொம்பல் மண்ணும் கோடி சேரல் செம்ம சிறுசன் முரளை கோடல் கைதை குங்குமம் நல்வழி காணை கொள்மிக கல்யாணம் பாங்கர் மலாம் பல்பும் தனக்கம் இங்கே இளமம் தூங்கு கொண்டை அன்பு அம்மாத்தின் நெடுங்கொள் வகலை பழந்தை பலாசம் பல்பும் இன்றி வங்கி பித்திகும் சிந்துவாரம் தும்பை சுழாய் சுரப்பும் தோன்றி நந்தி மதமம் மரும்புநாகம் பாரம் பீரம் பைந்தது பற்றி ஆரம் கால்வை கடியும் முன்னை நவம்பன் நாகம் மல்லு நாளை மாயன் குந்தும் வேங்கின் பொருள் இந்த போயெல்லாம் உங்க எல்லாருமே தூவி நீங்க எல்லாரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அண்ணாமலையானை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி.